பத்திரிக்கை கொடுத்துருங்க. கரெக்டாக எடுங்கப்பா. ஸ்டெப் போட்டு எடுங்க லத்திபே. சிரித்த மொத்தம் எடுங்க. டிரைவருக்கு எடுத்துக்கிட்டு ட்ரெஸ் அதேதான் போட்டுருக்கான். அதே தான் போட்டிருக்காம. ஆமாம் ஆமாம். அப்படியே நம்மளே எடுத்துருங்கோ. மணமகன் தன்னுடைய வாழ்க்கை கூட்டாளிக்காக 5 பவுன் மகர் 40 கிராம் தங்கச்செயினை மகராக வழங்குகிறார் என்பதை சபையில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய மணவிழாவிற்கு மணமகன் மணமகள் வீட்டாளர்கள் அழைப்பு ஏற்று மணமக்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திருப்பூண்டி ஜமாத்தார்கள், நாகப்பட்டினம் ஜமாத்தார்கள், நாகூர் ஜமாத்தார்கள், பருவாச்சேரி சிக்கல் மற்றும் ஏனைய ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தினர்களையும் எங்களூர் ஜாமியா மஸ்ஜிதினுடைய நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று அந்த வரவேற்புரையை இஸ்லாத்தினுடைய முதல் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்தவனாக இந்த நிக்காவுடைய மஜ்லிஸ் ஆரம்பமாக்கப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மஜ்லிஸுடைய மகத்துவம் நமக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் கூட நினைவு கூறப்படக்கூடிய இந்த மஜ்லிஸ் சுன்னத்தான நிக்காவுடைய மஜ்லிஸ். இந்த நிக்காவை பற்றி சொல்லி காட்டுகிற பொழுது அந்நிக்காவு மின் சுன்னதி, திருமணம் என்பது எனது வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் என்பது எனது வழிமுறை. ஃபமன் தஅலிம சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் எனது வழிமுறையை பின்பற்ற
என்னை சார்ந்தவர் அல்ல என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸை நினைவு கூர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய இந்த மணமகளாக அமர்ந்திருக்கக்கூடிய மணாளி ஆலிமா பர்ஷியா பேகம் மணாலி அரபி மதரசாவில் போதக்கூடிய அந்த மதரசாவினுடைய உஸ்தாத் நாகூர் உம்முல் மோமினின் ஹதீஜத்துர் ராபியா பெண்கள் அரபி கல்லூரியுடைய நாசிர் முதல்வர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்பாஸ் மந்திரி ஹஜரத் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். الحمد لله الذي أعزنا بالإسلام وأكرمنا بالإيمان والصلاة والسلام على من اتبع الإحسان أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن الله رفيق يحب الرفق أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான இம்மனவினாவில் மணமக்களை மனமாற வாழ்த்துவதற்காக வேண்டிய வருகின்ற உங்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த பெரியவர்களுடைய சகோதரர்களே, திருமண மஜ்லிஸ் என்பது அல்லாஹ்வுடைய இரண்டு கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மஜ்லிஸ். அல்லாஹ்வுடைய இரண்டு கட்டளை என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சூரத்துன் நிசாவில் அல்லாஹ் கூறி காட்டுகின்றான், ஃபன்கிஹு மா தாப லகும். இந்த மணமகனை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், ஃபன்கிஹு மா தாப லகும். உங்களுக்கு பிடித்தமான பிரியமான மனைவியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. இன்னொரு கட்டளை இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மணமகனின் தகப்பனார் மணமகளின் தகப்பனார் மற்றும் ஜமாத்தார்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், வஅன்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன. உங்களில் யாரெல்லாம் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் திருமணத்தை முடித்து வையுங்கள். திருமணம் ஆகாத உங்களில் யாரெல்லாம் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் திருமணத்தை முடித்து வையுங்கள் என்பதாக அல்லாஹ் இடத்தில் சொல்லி காட்டுகின்றான். ஆக இரண்டு கட்டளைகளை அல்லாஹ்வுடைய இரண்டு கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு முபாரக்கான மஜ்லிஸ். அது மட்டுமல்ல, அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நடத்தக்கூடிய ஒரு மஜ்லிஸாக இந்த மஜ்லிஸ் இருந்து கொண்டிருக்கிறது. திருமணம் என்பது நபிமார்கள் அனைத்து நபிமார்கள் செய்த ஒரு அருமையான ஒரு வழிமுறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அன்னிகாஹு மின் சுன்னதி வ மின் சுன்னத்தில் அன்பியாஇ கப்லி. அதாவது திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை மட்டுமல்ல, எனக்கு முன்னுண்டான எல்லா நபிமார்களுடைய வழிமுறையுமாக இருக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா தனது திருமறையிலே சொல்லும் பொழுது, வலக்கத் அர்ஸல்னா ருஸுலம் மின் கப்லிக வ ஜஅல்னா லஹும் அஸ்வாஜா வ துர்ரியா. நபியே, உங்களுக்கு முன்னாலும் பல ரசூல்மார்களை நாம் அனுப்பி இருக்கின்றோம். அவர்களுக்கும் நாம் மனைவிமார்களை கொடுத்திருக்கிறோம். அவர்களுக்கும் நாம் துர்ரியாக்களை பிச்சரங்களை கொடுத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக எல்லா நபிமார்களும் ரெண்டே ரெண்டு நபிமார்களை தவிர ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நம்முடைய நபிக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ரெண்டே ரெண்டு நபி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிக்கவில்லை. 33 வயதில் அவர்கள் வாலிப வயதாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் வானத்தில் உயர்த்தப்பட்டார்கள். அதே போன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 6 மாதத்திற்கு முன்பு பிறந்த யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் திருமணம் முடிக்கவில்லை. இவர்கள் 2 பேரை தவிர உலகத்தில் அனுப்பப்பட்ட கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்களும் திருமணம் முடித்திருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் வருகின்றது, மின் சுனனில் அம்பியா அர்பாத்துன். நபிமார்களுடைய வழிமுறை 4 என்றாக வருகின்றது. அது முதலாவது வந்து அல் ஹயா வ தஅத்துர் வ சிவாக் வ நிகா. முதலாவது நபிமார்களுடைய வழிமுறையில அல் ஹயா, மானம், வெட்கம், வெட்க உணர்வோடு இருப்பது. இரண்டாவது வ தஅத்துர்,
மன்னார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையும் எல்லா நபிமார்களுடைய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நம்முடைய இஸ்லாத்தில் திருமணத்தை கண்டிப்பாக முடிக்க வேண்டும். அப்படி நீங்கள் திருமணம் முடித்தால் தான் நீங்கள் மனிதன் புனிதனாக வாழ முடியும், ஒரு பத்திரித்தரமான வாழ்க்கை வாழ முடியும், பாவமற்ற குற்றமற்ற வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்கும் அல் பாஅத ஃபல்யதஸவஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வாலிபர்களே, நீங்கள் உங்களுக்கு திருமணம் முடிக்க உடலாலும் பொருளாலும் உங்களுக்கு சக்தி இருக்குமையானால் ஃபல்யதஸவஜ், நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். ஃபஇன்னஹு அகபு லில் பஸரி வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். நிச்சயமாக திருமணம் என்பது உங்களுடைய பார்வையை பாதுகாக்கின்றது, உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கின்றது, உங்களுடைய மான மரியாதையை பாதுகாக்கின்றது. உங்களுக்கு அப்படி உடலாலும் பொருளாலும் வசதி இல்லை என்று சொன்னால் நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நோன்பாகிறது அது பாவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கும் என்பதாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே இல்லற வாழ்க்கையை துவங்க இருக்கின்ற இந்த இளம் தம்பதிகள் இறையச்சத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். ஜாமியா மஸ்ஜித் மஞ்சள்கோவை திருமண நிக்காஹ் உடன்படிக்கை நாகப்பட்டினம் மாவட்டம், நாகப்பட்டினம் வட்டம், மஞ்சள்கோட்டை முஸ்லிம் மகாஜன சபை தலைவர் ஹாஜி ஹத்தீப் ஊர் உறவின் முறையாளர்கள் முன்னிலையில் நிகழும் ஹிஜ்ரி 1448 வருடம் சஃபர் மாதம் பிறை 25 ஞாயிற்றுக்கிழமை சரியான ஈசவி 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டம், நாகப்பட்டினம் வட்டம், மஞ்சள்கொள்ளை ஜனாப் எஸ் ஷாஜஹான் ஃபைரோஸ் பானு அவர்களின் புதல்வர் எஸ் யாசர் அரஃபாத் டிஎம்இ முதல் தாரம் சுமார் 27 வயதுடைய மணமகனுக்கு நாகப்பட்டினம் மாவட்டம், நாகப்பட்டினம் வட்டம், மஞ்சள்கொள்ளை, கதவு எண் 5/148, மஸ்தான் மரைக்காயர் தெருவில் இருக்கும் ஜனாப் எம் பக்கீர் முகமது பி மெஹராஜ் பேகம் அவர்களின் புதல்வி ஹாஃபிலா பி ஃபர்ஷியா பேகம் முதல் தாரம் சுமார் 21 வயதுடைய மணமகளை அத்தாட்சியாக மாப்பிள்ளை மற்றும் பெண் இரு வீட்டார்கள் அளித்துள்ள சாட்சியங்களை கொண்டும் ஆதார் வயதிற்குரிய சான்றை கொண்டும் நிக்கா காலை 11:45 மணியளவில் மஞ்சள்கொள்ளை ஜாமியா மஸ்ஜிதில் நடைபெற்ற போது மாப்பிள்ளை பெண்ணுக்கு மகர் கொடுத்தது 5 பவுன் 40 கிராம். பெண்ணின் தகப்பனார் எம் ஃபக்கீர் முகமது அவர்களின் வழியை கொண்டும் மஞ்சள்கொள்ளை ஊர் உறவின் முறையாளர்கள் கூடிய மஜ்லிஸ் முன்னிலையில் யாதொரு விவாக சம்பந்தமும் இல்லை என இரு தரப்பினரும் கூறியதின் பேரில் இந்த ஒப்பந்தத்தை ஜமாத் தலைவரின் அனுமதியோடு சபையில் வாசிக்கப்பட்டு இதன் கீழ் கையொப்பமிடும் சாட்சிகள் முன்னிலையில் ஹாஜி ஹத்தீப் ஜனாப் KM ரஹமத்துல்லா ஆலிம் அவர்கள் வக்கீலாக இருந்து இந்த நிக்காஹ் செய்து வைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். மணமகன் வீட்டார் சாட்சிகள் ஜனாப் எஸ் குலாம் ரசூல் சன் ஆஃப் மர்ஹூம் சபாயத் அலி 27 புதுத்தெரு நாகப்பட்டினம், ஜனாப் எஸ் முகமது ஜியாவுதீன் சன் ஆஃப் மர்ஹூம் சபாயத் அலி 7 புதுமனை தெரு நாகப்பட்டினம், ஜனாப் ஏ முகமது ராஜிக் 7/1269 ஜி ரயிலடி தெரு அடியகமங்கலம், ஜனாப் ஜே ஆஷிக் அன்சார் சன் ஆஃப் ஜஹபர் 6/26/22 MSA நகர் மஞ்சள்கொள்ளை, ஜனாப் ஏ முகமது யூசுப் சன் ஆஃப் அப்துல் காதர் 6 லமர் வீதி காரைக்கால். மணமகள் வீட்டார் சாட்சிகள் ஜனாப் ஏ ஷாஜஹான் சன் ஆஃப் மர்ஹூம் அப்துல் ஹமீது 6/133 புதுத்தெரு மஞ்சள்கொள்ளை, ஜனாப் KM ஹபீபுல்லா சன் ஆஃப் முஹையதீன் மரைக்காயர் 6/135 புதுத்தெரு மஞ்சள்கொள்ளை, ஜனாப் ஏ சையது முபாரக் சன் ஆஃப் மர்ஹூம் அப்துல் ஹமீது
6 பார் 144 ஜிப்லி தெரு மஞ்சக்கொள்ளை ஜனாப் யூ சுல்தான் ஆரிஃப் பிஎஸ்சி சன் ஆஃப் உமர் 3 பார் 556 போஸ்ட் ஆபீஸ் தெரு திருப்பூண்டி ஜனாப் ஏ ஜலீல் சன் ஆஃப் மர்ஹூம் அப்துல் ஹமீது 28 கரையன் பிள்ளை கோயில் தெரு நாகப்பட்டினம் ஜனாப் எஸ் முகமது மைதி சன் ஆஃப் சையத் அகமது 143 பிடிஆர் நகர் நெய்வேலி மற்றும் ஜமாத் தலைவர் உபத்தலைவர் செயலாளர் உதவி செயலாளர் பொருளாளர் மற்றும் கமிட்டியாளர்கள் முன்னிலையில் இந்த நிக்காஹ் சம்பந்தம் நிறைவேற்றி வைக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله كان عليكم رقيبا وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى قال رسول الله صلى الله عليه وسلم تناكحوا وتولدوا وتكاثروا فإني أرى يوم القيامة ولم يسكت. وقال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي ومن رغب عن سنتي فليس مني. أسأل الله أن يجعلنا مما يؤتي ويستغفره إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى في آية أخرى يا
الودود والغفور الرحيم. Bismillahirrahmanirrahim. நான் எனது மகள் रसिया में हम मना लिए ये गुलाम रसूल ये ஷாஜஹான் அவர்களை பெண்ணும் சமரம் கேட்டு சொன்ன பிறகு இந்த மஜ்லிஸில் தாங்கள் கொடுத்த ஐந்து மகனுக்கு निकाह की بارك الله لك وبارك عليكما وجمع بينكما في خير الفاتحة وبالله من الشيطان